ஒரு சார் போகலாம். இந்த ஆங்கிள் மட்டும் செட்டாக வச்சுக்கலாம். போகிற இல்லைடா போகிற இல்லை ஏதோ போலீஸ்காரங்கிட்ட மாட்டு பாப்பாரு. நான் சொன்ன நேரம் கட்டாமல் போய் போலீஸ்காரன் என்கிட்ட மாட்டணும். என்ன பண்ணுறது? ஸோ ஹாய் சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரியலூர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அந்த ட்ரிப்பு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகலான்ற ஒரு பிளானு. ஆனால் என்ன ஒரு ஆச்சு அப்படின்னா, கன்னியாகுமரி போகிறோன்னா நம்ம விட்டு தனியாக போகிற மாதிரி இருக்கா. அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையன்கிட்ட கேட்டு பார்த்தேன். தனுஷ் இருக்கான்ல, ஸோ இப்போ ஒரு பையன் முன்னாடி போனால நம்ம முன்னாடி ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்தோம், டிவிஎஸ் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்தோம்ல. வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவன் வரேன்ற சொல்லியிருந்தான். அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வேறு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வேலைக்கு போகணும். இன்றைக்கி போயிட்டு வர முடியும்னா ஓகேண்ணா, நாளைக்குன்னா வர முடியாதுண்ணா அப்படின்னா. டே முன்னாடி வாடா. ஸோ அந்த பையனை உங்களுக்கு காட்டுற மாதிரி வீடியோ ஒரு ஹாய் சொல்கிறா. ஹாய் கைஸா. அதனால வந்து பார்த்திங்கன்னா தம்பி நான் வர முடியல. இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். ஆனால் அவன் என்னென்னா அரியலூரில் இருக்க வச்சான் அப்படின்னா, சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கேயே இரு, நான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பையன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கான். இப்போ அவனை நம்ம கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் மேபி நம்ம போவோம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. பாரு, நீ சொல்லி ஹெல்மெட் போடாமல் வந்துட்டுருக்க சரியா? இந்தா அது லைட்டாக தான் தண்ணி இது உள்ளே போயிருக்கலாம் லைட்டாக. இங்கே பாரு, ஹெல்மெட் போடாமல் ஃபோனை கையில் வச்சுட்டு இப்படி வந்துட்டுருக்கேல்ல, என் வீடியோவில் காவல்துறை நான் பார்த்து மாட்டி விட வைக்கிறேன். சிட்டியில் திரும்ப பக்கமெல்லாம் உங்களை பற்றி தான் பேச்சு. வீட்டை கூட கவனிக்காம கடமை அலையிற உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தங்கப்பதக்கம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். என்ன சொன்னாலும் சில பேர் கேட்கவே மாட்டாங்க. அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோலாம் டேக் பண்ணி விடுங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ஹெல்மெட் வாங்க போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இல்லை. அதனால் நம்மகிட்ட கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் போகிறோம்ல, இன்றைக்கி பிளானே இல்லை, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. அதாவது என்னென்னா கன்னியாகுமரி ஓடியெல்லாம் நேற்றே கன்னியாகுமரி நம்ம கிளம்பிருப்போம். நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை பார்ப்பீங்க. நாளைக்கு ஒரு ஷாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுவோம். நீங்கள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்ப்பீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது நேற்றே கிளம்பிடலாம், நேற்று நைட்டு கிளம்புனா போகிறோம்ல எங்கேயா பெட்ரோல் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு வச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் நேற்றே போக முடியல. ஏன்னா சரியான மழைங்க. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நேற்று மழை பெஞ்சனால அந்த ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்க மாதிரி இருக்கா. அடாடாடா, கார் போகுது பாருங்களேன், என்ன அல்டிமேட்டாக இருக்குது பா, பயங்கரமாக இருக்குங்க காரு. அந்த லுக்குக்கு என்னமோ தெரியல, அடிக்ட் ஆகிட்டோம் போல். 49 பெட்ரோல் இல்லையா? ஆடா பாவி, சொல்லியிருந்தா நீத்திருக்க மாட்டோமா? சென்சாருங்க. என்ன எங்கே தர்றீங்க? ஆமாங்க சார். டிராவல் பண்றது யூடியூப் சேனல்ல போடுவாங்கல்ல. ஓஹோ, அது வீடியோ எடுத்துட்டு கேமரா இருக்கிறனால ஆப்போசிட்ல வரலாமா? ரிமாண்டே பண்ணலாம். கேமராவை வச்சுட்டு ஆப்போசிட்ல வந்ததுக்கு தெரியுமா? ஆப்போசிட்ல கேமராவை வச்சுட்டு ஆப்போசிட்ல வரணும். தெரியாம பப்ளிக் வந்துட்டாலும் பரவாயில்ல. இல்ல சார், இப்போ காசு ஆகணும். இல்ல சார், நீங்க சொல்ல போறீங்க ஒரு ரேஞ்ச் பாத்தீங்களா, முதல்ல காசு ஆகணும். தம்பி வந்து பெட்ரோல் நம்பர் சொல்லிடுங்க. வண்டி பெட்ரோல் நம்பர் போட்டு வரா ஓட்டுற மீதியா? இது முன்னாடி உள்ளது. முன்னாடி ஓட்டுறது தெரியும். போன் எடுத்து லைசன்ஸ் எடுத்து. நம்ம முகம்லாம் தெரியாதா? நம்ம முகம் தெரியாது. வண்டியில் அப்படியே ஓட்ட தெரியும். இப்போ வாங்க இங்கே சொல்கிறேன். முன்னாடி இந்த வியூ அப்படியே தெரியுமா? நான் இப்படி கவர் ஆகும், இந்த மாதிரி கவர் ஆகும். ஓஹோ, கிலோமீட்டர்லாம் தெரியும், ஸ்பீடு போகிறோன்னு தெரியும். இது 40,000 போட்டு வாங்குறீங்க. யூரோப்பா. ஆனால் வண்டியை ஒருத்தர் இல்லையா? வேறு வண்டி வச்சுருக்கீங்களா? வண்டி வச்சுருக்கேன். வண்டி போட்டோ பிடிச்சிக்கப்பா வண்டியா.
சரி ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஏன்டா பெட்ரோல்னா கால் பண்ண மாட்டியா? இல்லை அப்படியே சொல்ல மாட்டியா? எனக்கு என்ன தெரியும் பெட்ரோல் இருக்குன்னு. எப்படி போனேன்னுட்டா ஏதோ ஹெல்மெட் நானே போட்டேன். ஏய் எப்பட்றா நல்லா இருக்க வரையும் இருக்கேடா. டேய் இவனை என்னடா தர்ற? இப்போ இவனாலதான்டா இங்கே வந்து மாற்றினமே. ஆமாம் வெஹிக்கிள் செக்கப் தான். டேய் தம்பி ஹெல்மெட் போட்டு வரியா இல்லை மறக்க மாட்டி விடுவா? இதில் எங்கடா போகிற இல்லை பெட்ரோல் பங்க் இருக்கு? தனுஷு கொஞ்சம் நியாயமாக இருக்கா? கேமரா வச்சுருந்தா உன் மேலே ரிமாண்டே போடலாம் சொன்னாரா? எங்ககிட்டே இது சொல்கிறீங்களா? ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது, 1000 ரூபா ஃபைன் தான் உங்களால் போட முடியும். அது வேணால் அதுக்கும் தமிழ்நாட்டில் அலௌட் இருக்குது, கேரளா தான் உங்களுக்கு அலௌட் இல்லை. கேமரா வச்சுருக்கனால நீங்கள் எந்த ஒரு ஃபைனும் போட முடியாது அப்படின்னு சொன்னான். பின்னாடி இருக்க ஒரு உடுப்பா தப்பி அப்படின்றாரு. அவர் சும்மா விளையாண்டாரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த பையனால தாங்க நம்ம போலீஸ்கார்ட்ட மாட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு. நான் தானே ஃபஸ்ட் வந்தேன். அண்ணா எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. அது 40 ரூபாய்க்கா? ஏன்டா கம்மியாக போடுற? ஏய் நம்மளோட ஒரு 5 ரூபாய்க்கு எச்சா தானே போடுறேன். நான் கூட கம்மியாக போட போகிறேன் போல. நம்ம வேணா ஒரு 50 ரூபாய்க்கு சேர்த்து போட்டு விடுவான்னு நினச்சேன். 2 லிட்டர் கணக்கில் போடுறேன். அதான் இந்தாங்கண்ணா, பார்த்து போடு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு போயாச்சு. 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துருமான்னு சரியான தெரிலையே. போயிட்டு வராது, அதான் வர பத்தாது. இங்கே என்ன இது என்னதுரா? அரியலூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோங்க. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அரியலூர்லேருந்து அந்த பையனோட வீடு கொஞ்சம் தூரம் போலங்க. கரெக்டாக இப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு 21 கிலோமீட்டர் இருக்குது. மச்சா எங்கடா இருக்க? அரியலூர் வண்டியா? அரியலூர் தாண்டிட்டேன். என்ன 10 கிலோமீட்டர் தான். அரியலூர் தாண்டிட்டியா? அரியலூர் தாண்டிட்டேன். சரி சரி வா வா வா, அதே லொக்கேஷன் தான் வா. கரெக்டாக 10 கிலோமீட்டர் தான். கிளம்பி ரெடியாகிறேண்ணா, டைம் ஆயிடுச்சு. சரி அவ்வளோ கிளம்பிட்டேன். ஓகே. ரோட்டில் இத்தனை மாடு மேயுது. அப்போ பாப்பா இன்னும் இவ்வளோ தண்ணி நிற்கிது. போப்பா அழுக்கிட்டுருமா ப்ரோ? அழுக்காதா? வழுக்காதா? வழுக்குமா? ஓ ஓகே. லெஃப்டில் போயிடும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. பாருங்கண்ணா நடுவில் பள்ளம் இருக்குமாம்மா. பரவாயில்ல, தண்ணி மேலாப்பிலே இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது. ஸோ பள்ளம் இருக்கா என்னான்றது அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக கல் இருக்குன்னா கொஞ்சம் கூட வழுக்கவே இல்லைப்பா. கால் பண்ணுறோம். மச்சா வீட்டு விட்டு வெளியோடா. இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த மாதிரி வண்டி ஆஃப் ஆகிடும்ல, ஆஃப் ஆகும்போது நம்ம கிளச்சை பிடிச்சாலே இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். புரியல என்னது? பேக் கழட்டிடவா? வச்சு உட்கார் போலாம். சரி திரும்ப போயிட்டு வரேன். அதான் சார்லி அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி இன்னொரு ட்ரிப்புக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் வீடியோ எடுக்கலையா? சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டிங் வீடியோவே எடுக்கிறதில்ல பெருசாக, இல்லாதலேயும் பார்த்திங்கன்னா மறந்துக்கிட்டே இருக்கும். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம எந்த ரைடில் இருக்கோம் அப்படின்னா, அடுத்த ரைடு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருப்போங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகிற ட்ரிப்பாக தான் இருக்கும். இப்போயே பார்த்திங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டோங்க.
அதாவது கன்னியாகுமரியே போகல, கன்னியாகுமரி போகிற இடத்துக்கிட்ட கிட்ட மதுரையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கோங்க. சரிங்க, இந்த வீடியோ தெரிஞ்சு பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் கேட்க சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை சப்போஸ் நான் எனக்கு இந்த வீடியோ இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ, இப்படி மாற்றி பண்ணுங்கள், இப்படி நல்லாயிருக்கும், இப்போ ஃபன்னாக பண்ணுங்கள் அப்படின்ற உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை மாற்றி இது பண்ணியிருந்தீங்க. சரிங்க, எல்லாம் பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச் சார்லி. வண்டியில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போடுவாங்க, ஹெல்மெட் ஓட்டு போங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் வீடியோலேயே பார்த்திங்கன்னா அந்த பையன்கிட்டே சொன்னேன், பட் ஆனால் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு மாற்றிக்கிட்டால அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். போலீஸுக்கு பயந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாதீங்க, நம்ம சேஃப்டிக்கு பயந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடுங்க. லவ் யூ ஸோ மச் சார்லி. பார்த்து பாருங்கள்.